பண்ணி ஆமா ம். எடுக்காத இறக்கம் இல்லாதவங்கன்னுவாங்க. இல்ல அததான் சொல்லிடுறேன். என்னன்னா ஸ்பீக்கர்ஸை யாரும் அக்செப்ட் பண்ணலன்னு கோச்சுக்காதீங்க. ஏன் நான் அதை சொல்றேன்னா கொஞ்சம் இப்போ நீங்க பேசுவீங்க பட் கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகி கொஞ்சம் டைவர்ட் அது ஒரு மாதிரி இதாயிடும். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. டிவிக்கே வில் பவுன்ஸ் பேக் அகெயின் வெரி ஸ்ட்ராங். தளபதி வந்து ரெக்கவர் ஆகணும்ட்டு நம்ம எல்லாம் வேண்டிக்கலாம். ரொம்ப சென்சிட்டிவ்யா, நம்ம மனுஷன் குழந்தை மாதிரி தங்கமான மனுஷன். டேய் உங்களுக்கெல்லாம் தெரியும் தெரியும்னு நினைக்கிறேன்டா. நம்ம பசங்க எல்லாருக்கும் தெரியும்டா. ஒரு சின்ன பையன் கிஃப்ட் எடுத்து கொடுத்தாலே அதை வாங்கி வச்சு போடுறா குழந்தை மாதிரி. அவருக்கு போட்ட மாலை குழந்தை ஏதாவது பார்த்தாருன்னா அந்த குழந்தை மேல மாலையை போடுவார்றா. தளபதியோட தங்கச்சி சொந்த தங்கச்சி இறந்ததுக்கு அப்புறம் மனுஷன் எவ்வளவு பாதிச்சிருக்காருன்னா அவரோட கார் நம்பர்ஸ் வெஹிக்கிள் நம்பர்ஸை போய் பாருங்க. இன்னைக்கு இவனுங்க பேசுறானுங்க ஒரு பேச்சு மனசாட்சி இல்லாம பேசுறானுங்க. டேய் இந்த அக்ரஷன் காட்டுறவங்கலாம் இருக்கான்டா இந்த சினிஃபீல்ட்ல ஆக்டர்ஸ். நான்லாம் ஆக்டர்ஸ் பேரை சொல்லக்கூடாது. ஆனா அந்த அக்ரஷன்ஸ் புழுத்தி மாதிரிலாம் பண்ணி ஒரு மாதிரிலாம் பண்ணியிருக்கானுங்க. அப்படியே எல்லாரையும் ஒரு மாதிரி. பட் தளபதி ஒரு 100 பேர் போய் அவரை ரஷ் பண்ணி பிடிச்சி இழுத்தா கூட அவர் மூஞ்சில ஒரு சலசலப்பு இருக்காதா? மூஞ்ச காட்ட மாட்டானா நம்ம மனுஷன். நீங்கெல்லாம் என் ஃபேன்ஸா. மதுரை மாநாட்டுல ஒரு பவுன்சர் பண்ண தப்பு அவர் ஸ்டாப் பண்ணாரு. அப்படி பண்ணாதேன்னாரு. ஏய் அவருக்கு நம்மனா உசுர்றா. அந்த ஆளுக்கு நம்மனா உசுர்றா. அதான்டா அன்னைக்கே சொன்னாரு. என் போஸ்ட் அவனை இல்லையானா ரசிகர் மேல கைய வைக்காதன்னு. என் தோலை செருப்பா தைச்சு உனக்கு கொடுக்கணும் நண்பான்னு. இதெல்லாம் எவன்டா எவன்டா சொன்னான் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் எவன்டா பண்ணான்? நீ ஒருத்தரை காட்டுற ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியில எவன் முதல்ல உண்மையா இருந்திருக்கான் அதை சொல்லு. எவன் உண்மையா அரசியல் பண்ணிருக்கான் சொல்லு. முதல்ல ரசிகர்களுக்கு யார் உண்மையா இருந்திருக்கா அதை சொல்லு. ஏய் ஒரு சின்ன வயசுல இருந்து அவரை டார்ச்சர் பண்ணிருக்கானுங்க. அவரை சின்ன வயசுல இருந்து டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அவர் படிப்படியா முன்னேறி இருக்காரு. படிப்படியா முன்னேறி இருக்காரு லைஃப்ல. அவரு பார்க்காத டவுன்ஃபாலே கிடையாது. அவரு பார்க்காத விஷயமே கிடையாது. நான் இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு தளபதி ரெஸ்பான்ஸ் பண்ண. ஏய் அவரு படுற கஷ்டம் உனக்கு புரியாதுடா. உங்களுக்கு தெரியாதுடா. ஆஹ் ஒரு வேலை பண்ணிங்கடா. ஒரு அரசியல் பண்ணிங்கடா. மறக்கவே மாட்டேன்டா. ஒரு விஷயம் பண்ணீங்க பாரு. மறக்கவே மாட்டேன். சரி இவங்களை மறக்கவும் காலம் மாட்டாங்க, வரும்டா. மன்னிக்கவும் மாட்டாங்க. இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம மன்னிக்க வந்து மாட்டேன். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு. சரியான செருப்படி வாங்குவீங்க. செருப்ப கைட்டு அடிப்பாங்க உங்களை. இந்த கரூர் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு போனா செருப்பை கைட்டு அடிப்பாங்க. விளக்க மாத்தம் ரெடியா இருக்கிறாங்க. போயிடாதீங்க அந்த பக்கம்லாம். போனா கண்டிப்பா அடிப்பாங்க. அதுவும் குறிப்பா செந்தில் பாலாஜி எல்லாம் வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கெல்லாம். அவ்வளவு காண்டா உங்களுக்கு மொத்த இண்டஸ்ட்ரியுமே வந்து நிக்கிறீங்க. எனக்கு ரீசெண்டா அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஐ ஃபீல் பெட்டர். ஓகே இவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் இந்த இஷ்யூ வந்து கொண்டு போய் சேர்க்கறது. அதுவும் யாரை கூப்பிட்டு வந்திருக்கீங்க பாரு. அறுபத்தாறு பேரை கொண்ட இன்னைக்கு இவங்க எல்லாம் வந்து ராஜினாமா பண்ண சொல்லி பதவி வேலை காட்சி என்ன பண்றது? இன்னைக்கு பேசின வாயெல்லாம் நீங்க பேசலையே. பேசியிருந்தா ப்ரெஷர் ஆயிருக்கும். இல்ல ரோட்ல அவ்வளவு பேர் இழுத்து போட்டு அடிச்சாங்களா? அடிச்சு தூக்கிட்டு போய் பஸ்ல போட்டு ஜெயில போட்டாங்களா? அன்னைக்காவது எவனாவது பேசிட்டு இருந்தோம். ஆட்சி அதிகாரத்திலே வராத ஒருத்தருக்காக வந்து ஒட்டுமொத்த சிஸ்டமும் ஒரு இண்டஸ்ட்ரியுமே இறங்கி வேலை பாக்குறீங்கன்னா அப்போ நீங்க எல்லாம் இறங்கி ஒற்றுமையா இருக்கீங்கன்னா அப்ப நாங்கெல்லாம் இருக்க மாட்டோமா? வி ஆல் ஆர் யுனைடெட். மச்சான் மாஞ்சோலை கொலை கொலை விஷயம் அதெல்லாம் தெரியல. நம்ம பேசியிருக்கோம். நீங்க எல்லாம் ஐயோ பார்த்திருப்பீங்க. மாஞ்சோலை கொலை இங்க வரேன். மாஞ்சோலை கொலை அதாவது மாஞ்சோலை கொலையும் இவங்க தான்
என்ன ஆமா கொடியும் அதுதான் நான் குளமும் சொல்றேன். இவங்க இவங்க தான் நடந்தது. அதுதான் சொல்றேன். டேய் நீங்க அதுல உங்களோட இறக்க குணம் நீங்க உட்காந்து ஒரு பண்ணீங்களே இறக்க குணம் அன்னைக்கு உங்க திமுகவோட இறக்க குணமா இல்ல அரக்க குணமான்னு பாத்துலாம் இந்த ஹிஸ்டரிய. வந்து யாருக்குடா சொல்லி கொடுக்குறீங்க? இல்ல இவனுங்க டேய் இந்த நியூஸ வந்து இந்தியா ஃபுல்லா லோக்கல்ல கொண்டு போய் சேர்க்கணும்னு முயற்சி பண்றானுங்க. டேய் இந்த ஆட்சியில வேங்க வயல் வந்து உலகமே காரி துப்புச்சுடா, வேர்ல்டே காரி துப்புச்சுடா அவங்கள. மச்சான் இவனுங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சர்ரா. பா ஐயோ இவங்க எல்லாம் இருக்கவே ரொம்ப கூடாது. ரொம்ப இதுக்கு டேஞ்சர்ரா அவனுங்க. அடுத்தவன் இவனுங்க வந்துடவே கூடாது. என்ன வேணா பண்ணுவாங்க, வந்துடவே கூடாது இவனுங்க. மச்சான் இவனுங்களை கம்பேர் பண்ணப்போ நார்த் இந்தியன் இப்ப பிஜேபியே பரவாயில்லடா. மோசமானவனுங்கடா அவனுங்க. ஏய் இவனுங்கள மாதிரி ஒரு ஜென்ம பிரிவு நான் பார்த்ததே இல்லடா அது சாமி. என்னயா இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. அது என்னயா வந்து இது யூபியில நடந்த மகா கும்பம் மட்டும் வந்து பிரைம் மினிஸ்டர் பதவி விலகணும், இங்க வந்து சிஎம் விலக மாட்டாரா? அவங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையா? அப்புறம் எதுக்கு லட்டியை கூட்டு அடிக்க விட்டீங்க? லட்டி என்ன ஆந்திரா போலீஸ் வந்து அஸ்து போச்சு வந்து அத்தனை பேரையும் லட்டி எடுத்து தமிழ்நாடு போலீஸ் தான் அடிச்சது. யார் ஆர்டர் பாஸ் பண்ணது லட்டிக்கு? இல்ல மான்சர் ஒரு நாள் நோட் பண்ணு, நாளைக்கு பார்த்துடலாம். விடு விடு அவனுங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் வந்து நம்ம 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 கூட நின்றுட்டு இருக்காங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க கூட இருக்கவங்க மட்டும் தானே அவங்க கூட நின்றுட்டு இருக்காங்க. டேய் உங்க கூட நிக்கிறவங்களடா இவனுங்கிட்ட காசு வாங்குறவனுடா மண்டி அவன் போடுறவனுங்க தான் பீஸ் சொல்றேன் வாங்குறவனுங்க கூட. காசு வாங்க. டேய் காலம் பதில் சொல்லும்டா. காலம் பதில் சொல்லும். எல்லாம் ப்ரே பண்ணுங்கடா. தளபதி அந்த இறந்த ஃபேமிலி இவங்க எல்லாரும் வந்து அஹ், நல்லா they have to come strong. இவா என்னடா சுயநலவாதி மாதிரி தளபதிக்கு ப்ரே பண்ணுங்கடா அப்படின்னு. டேய் அவரு எவ்வளவு வருத்தத்துல இருப்பாருன்ட்டு அவர் கூட க்ளோஸா இருந்த என்னோட ஃப்ரெண்டுக்கு தெரியும். சரியா? அவனுக்கு தெரியும். அவர் எந்த அளவுக்கு வந்து எமோஷனலா இருப்பாரு, எமோஷனல் ஜாயிண்ட். சரியா? ஸோ he has to return back. ஏங்க ஒருத்தர் மாசம் 1,00,000 சம்பாதிக்கிறாங்க. ஒரு 40 வயசு 50 வயசுக்கு மேல என்ன பண்ணுவான்? நான் வந்து போதும்டா கஷ்டப்பட்டு உழைச்சது போதும். நான் ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் பண்ணி ஸ்மூத்தான லைஃப் வாழணும்னு நினைப்பேன். 1,00,00,000 1,00,00,000 வாங்குறவன் மாசம் என்ன நினைப்பான்? சம்பாதிக்க பிசினஸ் பண்றவன் நினைப்பான். போதும் நம்ம ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு செட்டில் ஆயிருப்பான். ஆனா இந்தியா வேணாம் வேற ஏதாவது கண்ட்ரிக்கு போய் செட்டில் ஆயிடணும்னு நினைப்பான். இதுதான் காமன். நல்லா சம்பாதிக்கிறவன் இதை நினைப்பான், பிசினஸ் பண்றவன் இதெல்லாம் நினைப்பான். அவனுக்கு தேவை ஒரு பீஸ்ஃபுல் லக்ஸுரியஸ் லைஃப். டாக்ஸ் கம்மியா ஒரு கண்ட்ரி எங்கேயாவது இருந்தா போய் நம்ம அதெல்லாம் அங்க ஒரு இடத்த வாங்கி கிரீன் கார்டை வாங்கிட்டு கோல்டன் விசா ஏதாவது அவன் லைஃபை பீஸ்ஃபுல்லா லக்ஸுரியஸா வாழ்றதுக்கே ஒரு நாடை போய் பார்ப்பானுங்க. இல்ல இந்தியாலே எங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு ஒரு நல்ல பெரிய இடத்த வாங்கி செட்டில் ஆகி லக்ஸுரியஸா இருப்பானுங்க. இதுதான் மனுஷன் ஒரு வருஷத்துக்கு 200 கோடி சம்பாதிக்கிறான்டா. அவன் நினைச்சா எப்படி வேணா வாழ்ந்தான்டா. இப்படி எல்லாம் வந்து கஷ்டப்படணும்னு ஒரு அவசியமே கிடையாது. இவனுங்க மத்தியில அரசியல் பண்றது எவ்வளவு கஷ்டம்ட்டு இன்னைக்கு நீ தான் தெரிஞ்சுக்கோ. ஓகேவா? அவர் நினைச்சா எப்படி லக்ஸூரியஸ் லைஃப் ஆனா வாழ்ந்திருக்கலாம். ஆனா அது எல்லாத்தையும் விட்டு மக்களுக்காக நான் ஒண்ணு வந்து பண்ணணும். எனக்கு குடுத்த மக்களுக்கு நன்றி கடனா நல்லா பாத்துக்கோ. அது ஒண்ணும் நீ நினைக்கிற மாரி இந்த செல்ஃபிஷ் சொன்னதே தான்டா நன்றி கடன். எனக்கு மக்கள் நிறைய செஞ்சுட்டாங்கப்பா. நன்றி கடன் தான் நான் ஏதாவது செய்யணும்ப்பான்னு நினைக்கிறேன். டேய் டால் தங்கம்டா. டால பத்தி ஒண்ணுமே தெரியாம நீ ஒரு தற்குறி நாய்ங்க, எச்சக்கல நாய்ங்க உட்காந்து பேசிக்கிட்டு டால உரிமையில பேசுறது, அந்த ஆள திட்டுறது. டேய் இதெல்லாம் என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாம தான் நான் வந்து ஸ்பேஸ் போட்டேன். மாதிரி ஸ்ட்ராங்கா இருங்கடா. நான் இந்த வார்த்தையை நான் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். நம்மள நம்பிதான் வந்தாரு. அது அவரே சொல்லி டேய் உங்களை நம்பிதான்ப்பா வந்திருக்கேன் அப்படின்னு. நீங்களா இல்லாம நான் என்னப்பா பண்ண போறேன்னாரு. விட்டுறாதீங்கடா. எவனும் விட்டுறாதீங்கடா.
கடைசி வரையும் இல்லைங்க. நம்மள நம்பி தான் அந்த ஆள் வந்திருக்காரு. அந்த மனுஷன் வந்தாரு. அவன என்ன ஆனாலும் சரி. அவர் நேத்து அந்த கடைசியா அளவுக்கு சொன்னார்ல நாமக்கல்ல, பாத்துடலாம். ஒரு கை பார்த்துலாம் மச்சான். மச்சான் நானே சொல்றேன் மச்சான். ஏய் விட்றாதீங்கடா நம்ம ஆள. எங்களெல்லாம் மீறி நீ வந்து இவனுங்க திரும்ப வந்து இதுக்கு மேல 2026ல இல்ல நான்சென்ஸ். எங்களெல்லாம் மீறி 2026ல மேலே ஏறி உட்காந்துருவ நீ அதிகாரத்துல, அப்படித்தானே? ஜோக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க மச்சான். ஜோக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. தெரியல இவனுங்களுக்கு. ஏய் காசு குடுத்து மீடியா பேசுறத வாங்கலாம். மீடியால உட்காந்து மீடியாக்கு ஒருத்தன் பேட்டி குடுத்து பேசுவான் தெரியுமா? அவன நீ வாங்க முடியாது தம்பி. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நடக்காது தம்பி. எல்லாம் டேய், ஒரு அந்த பிட் தான். மீடியால பேசுற மக்கள் குடும்பமே புரட்சி. ஃபர்ஸ்ட் அவன் தான் ஓட்டு போடுவானா? அவன் குடும்பம் ஓட்டு போடாது இவனுக்கு. இங்க வந்து இது ம். வேற, இந்த களமே வேற உனக்கு. மக்கள் புரட்சின்னு ஒண்ணு இருக்குடா. தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. ராங் பட்டனை ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஐயா ஒரு அவன் அளவுக்கு தான் அவன் பொறுமை ஃபேமிலில காக்கணும். அவன் குழந்தைகளே மிரட்டுவானுங்க ஐயா. விஜய் போடுறியா இல்ல அப்படின்ட்டு. அதெல்லாம் விடு. இல்ல இல்ல, இங்க பாரு. நம்மள மீறி, இந்த ஜனத்தை மீறி இவங்களால வந்து 2026 அதிகாரத்துல உட்காரவே முடியாது. இவங்களோட சகாப்தம் 2026லயே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் கிடையவே கிடையாது இவனுங்க. நானே இவ்வளவு நாள் வந்து மான்சரே இவங்க ஆட்சியில் இருக்க கூடாதுன்னு நினைச்சேன். இவங்க இருக்கவே இந்த கட்சியே இருக்க கூடாது. 2026 மச்சான் ஒரு கட்சியோட தடமே இருக்க கூடாது. மச்சான் ஒரு ஒரிஜினல் ஜோம்பிடா அவனுங்க. இருக்கவே கூடாதுடா. ஐயா அப்படியே மோசமானவங்கடா கோ இவனுங்க. படத்துல ஒரு சீன் பிஜேபி. கிரியேட் பண்ணிட்டானுங்க. டேய் டேய் இவனுங்க வினோத்து, இவரு எனக்கு ஓகே ஓகே ஓகே. இரு. டேய், நான் பர்சனலா சொல்றேன். தங்கியோட மோசமானவனுங்க யாருன்னு என்ன கேட்டீங்கன்னா அது திமுக காரன் தான்டா. டேய், டிடிய வச்சு ஒரு சாம்பார் எலிவேஷன் குத்தானுங்கடா. சாம்பாரு அது அந்த அந்த ஷோக்கு 1,00,000 வாங்குமா, 1,00,000 1,50,000 வாங்குமா. சாம்பார் சூப்பருங்க. எங்க டிடிய நீ டெய்லி உட்காந்து சாப்பிட சொல்லுங்க சாம்பார. எங்க நீ சாப்பிட்டு காமி அந்த சாம்பாரை டெய்லியும் பார்க்கலாம். நீ வந்து இன்னைக்கு ஸ்டேஜ்ல ஒரு ஸ்பூன் சாப்பிட்ட ஃபேண்டாஸ்டிக் ஆச்சி சாம்பார் பொடி அற்புதம் இப்ப அந்த என்ன மாதிரி டிடி வேட்டைக்கு டிடி போட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டா டெய்லியான சாம்பார் பார்சல் போயிருந்தா சாப்பிடறதுக்கு. அந்த அம்மா அந்த சாம்பார்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க உட்காந்து. என்ன டிடி வீட்டுக்கு அது என்ன பெரிய இந்தாம்மா அந்த அம்மா வீட்டுக்கு அனுப்புறதுக்கு வந்து நீ ஸ்கூல்ல பசங்க உட்கார மாதிரி தரையில உட்காந்து அவங்க லைன்ல நின்று பிளேட் நீட்டுவாங்கல்ல, பிளேட் நீட்டி வாங்குவாங்கல்ல, இல்ல பிளேட்ல உட்கார வச்சு லைன்ல போடுவாங்களா, வரிசையில உட்காருவாங்களா, அந்த மாதிரி உட்காந்து நீ சாப்பிட்டுட்டு சாம்பார் சூப்பர்னு சொல்லு டெய்லியும். ஒரு வருஷம் ஃபுல்லா சாப்பிடுறியா, நீ சாப்பிட்டு சாம்பார் சூப்பர்னு சொல்றியா, சரியா? அதுவும் ஒரு ஒரு மாவட்டமா போகணுமா, ஒரு மாவட்டம் கூடாது, ஒரு மாவட்டமும் நீ போகணுமா, எல்லா மாவட்டத்துல உட்காந்து நீ சாப்பிடணுமா. ம் என்ன டிடி ஓகே தானே? ம் இல்ல விடு ஏய் மான்சர், பசங்களை வந்து பூஸ்ட் பண்ணி விடு. நம்ம நாளைக்கு வந்து இந்த இதை முடிச்சுட்டு வருவோம் உள்ள. இதுதான் காசு குத்தா என்ன வேணா பேசி அரசாங்கத்துக்கு என்னடா நீங்க ப்ரொமோட் பண்றீங்க? அரசாங்கத்துக்கு எதடா ப்ரொமோட் பண்றீங்க? இந்த அரசாங்கமே ஒரு ஃபேக்குடா, இவனுக்கு ஒரு கட்டமைப்புடா. மக்கள் மத்தியில ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்கானுங்கடா. நாங்க சூப்பர், நாங்க கிரேட்டுன்ட்டு. உங்களால மக்களை நம்ப வைக்காதீங்கடா. டேய், உன் படத்தை இன்னைக்கு ஒருத்தன் பார்க்க வரானா, இந்த படம் நல்லா இருக்கும், இல்ல நீ ஒரு நல்ல கருத்து சொல்லியிருப்ப, இல்ல அந்த பார்க்குற 2 ஹவர் என்ன என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவேன்னு நம்பிக்கையில தான் வரான். அத வச்சு அவங்களெல்லாம் வச்சு ஆட்சி பிடிக்கலாம் நினைக்கிற பத்தியா? தப்புடா. அரசியல் பண்ணுங்கடா. தயவு செஞ்சு அரசியல் பண்ணுங்க. அரசியல் பேசுங்க. என்னைக்கோ ஒரு நாள் உன் புள்ள தமிழ்நாட்டுல இவனுங்க பண்ண போற ஊழல்லாம் மாட்டும். இன்னைக்கு சிவகார்த்திகேயனோ, சூர்யாவோ யாரோ அவங்க ஆக்டர்ஸ் எல்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தேர் நேம்ஸ். ஓகே. வாட் எவர் இட் மே பி, அது யார் வேணா இருக்கலாம். இவனுங்க பண்ற ஊழல்ல ஒரு நாள் உன் பையன் மாட்டுவான். உன் பையன் உன்ன மாதிரியே ஸ்டேஜ்ல உட்காந்து பேசுவான். இன்பநிதி உட்காந்து ஸ்டேஜ்ல இன்பநிதி வாழ்கன்னு சூர்யா பையன் உட்காந்து பேசுவான். சிவகார்த்திகேயன் பையன் உட்காந்து பேசுவான். அந்த சூழ்நிலையை தான் உருவாக்குவானுங்க. காலங்காலம் ஒரு ஃபேமிலியாலும் நீ கை கட்டி சூப்பர் சார் கருணாநிதி ஃபேமிலி ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு நீ அசிங்கப்பட்டது இல்லாம குடும்பமே சேர்ந்து அடிமையா வாழ்றதுக்கு பழகிக்கணும், அவ்வளவுதான். ஏய், உனக்கு எப்படியா இருக்குமோ எனக்கு தெரியல. எனக்கு உண்மையா சொல்றேன், ரொம்ப வருத்தம். நேற்று நடந்த இன்சிடென்ட்டை பார்த்துட்டு அதை விட ரொம்ப கொடூரம் இவனுங்க அதுல ஒரு அரசியல் பண்ணது. இது ரொம்ப டேஞ்சர்.
மக்களை இன்னும் பயமுறுத்துறானுங்க. ஒரு மாரி பயமுறுத்துற மாரி பேசுறானுங்க. அது ஆக்சுவலா வந்து எனக்கு பயமா இருக்கு. என்னன்னா, என்கிட்ட அத பேசுறப்போ டிவிக்கே ரொம்ப டேஞ்சர். டிவிக்கே இப்படி டிவிக்கே அப்போ என்ன டிவிக்கே காரன் தான் அப்போ இந்த மாரி மக்கள் மத்தியில அந்த ஒரு எண்ணத்த கொண்டு வந்து திணிக்கிறானுங்கடா. இந்த ஜோம்பிஸு, முட்டாளுங்க இந்த மாரி என்னென்னமோ சொல்லி மக்கள் கிட்ட அப்படியே டிவிக்கே வெறுத்து ஒதுக்குற மாரி ஒரு ஒரு ஃப்ரேம உருவாக்குறானுங்க. டேய் நாங்க போன மாவட்டத்துலலாம் கடைக்காரங்கிட்ட இன்டர்வியூ கேளுடா பைத்தியக்கார நாயங்களா. கடை வச்சு சம்பாரிச்சவங்கலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமாடா? கோடி கும்புடு போட்டுருக்காங்கடா எங்களுக்கு. 6 மாசம் உழைப்ப 6 மாசம் பிசினஸ எங்களுக்கு ஒரே நாள்ல குடுத்துட்டாங்க டிவிக்கேக்காரங்க. டேய் நாங்கலாம் காசு குடுத்து கடையில தண்ணி வாங்குறவன். கடைக்காரன அடிச்சு ஓசில திருடுறவன் கிடையாதுடா. திருட்டு திமுக கிடையாது நாங்க. சரியா? திருட்டு பசங்களா கிடையாது. திருட்டு பசங்க கிடையாது நாங்க. திமுக காரனுக்கு தான் அந்த கடைய அடிச்சு உடைக்கிறது, பிரியாணி குண்டாவ திருடுறது, பிரியாணிக்கு பில்லுக்கு காசு கேட்டா அவன் மூஞ்சில குத்தி பாக்ஸர்ன்னு கெத்து காமிக்கிறது. அதெல்லாம் திமுக காரன் நாங்க இல்ல. சரியா? அறிவில்லாத டேய் எல்லாம் படிச்சு, வாழ்க்கையில முன்னேறி, அவன் அவன் லைஃப பார்த்துக்கிட்டு இருக்கான்டா. யோ படிக்க வச்சது யாருன்னு சொல்லியே அப்புறம் இதை கட் பண்ணி போட்டு படிச்சு வாழ்க்கையில முன்னேறி கலைஞர் தான் கருணாநிதி தான் படிக்க வச்சாரு மான்ஸ்டர்னு சொல்லி நாளைக்கு வீடியோ போட்டுருவானுங்க. கருணாநிதி படிக்க வைக்கிறான். சொல்றானுங்கடா, நம்ம வாழ்றதுக்கு காரணமே கருணாநிதின்றானுங்கடா. இவனுங்க இவனுங்கள மாதிரி ஒரு ஆள் இருப்பாரு. டேய் நம்ம ஸ்பேஸ்ல திமுக காரன் யாராவது உட்காந்துருப்பான் ஐடி. சரியா? திமுக காரன் நிறைய பேர் உட்காந்துருப்பான். பங்கர்ல உட்காந்துருப்பான் ஒரு 20 பேரு. ஓகேவா? 177 பேர் இருக்கானுங்க. பங்கர்ல 25 பேரு. ஸ்பேஸ்ல இங்கே உட்காந்துருப்பானுங்க. இவன்லாம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோ. அவனுங்கெல்லாம் குறிச்சு வச்சுக்கோ. சரியா? அவனெல்லாம் குறிச்சு வச்சுக்கோ. எந்த அளவுக்கு வெட்டியா வேலை வெட்டி இல்லாம தண்ட சோறு தின்னுட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கோ. உண்மையா சொன்ன போனா 200 ரூபாய்க்கு டெய்லியும் பிச்சை வாங்கிக்கிட்டு இப்படி வெட்டியா இருக்கவன் தான் இங்கெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கேன். அவனெல்லாம் பாத்துக்கோ. உனக்கு எக்ஸாம்பிள் யார மாதிரி இருக்காதுடா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. இப்ப பாரு கீழே பாரு சுதர்சன் ஒரு ஐடி இருக்கு. பெரியார் போட்டு வச்சுருப்பான். அவனை பார்த்து டேய் இவன மாதிரி தண்ட சோறா இருக்காதுடா அப்படி எக்ஸாம்பிள் நீ காட்டலாம். டேய் தண்ட சோறு சுதர்சன் மாதிரி இருக்காதுடா அப்படின்னு சொல்லுங்க. பழகுங்க. தண்ட சோறா கிடப்பான் ஸ்பேஸ்ல. எந்த ஸ்பேஸ் கிடைச்சாலும் நியாயமா அன்னைக்கு ரோட்ல தூக்கி போட்டு வச்சதுக்கு அவன்லாம் வந்து டிபிஐ மாத்திட்டு ஓடி இருக்கணும். அங்க போற திமுக காரே அவன் போற எச்ச போறான். அங்க போற திமுக அவன் போறான் பொறுக்கி போறான். இப்படிதான் ஊர்ல மக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது திமுகக்கெல்லாம் நல்ல பேர்லாம் கிடையவே கிடையாது. இப்படிதான் பேர் இருந்தது திமுகக்கெல்லாம். ஸ்டாலினே வந்து இவனுக்கு பெரிய பயங்கர உலக தலைவரா ஆக்கிட்டு இருக்காங்க. 21க்கு முன்னாடிலாம் ஸ்டாலினை வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே ட்ரோல் பண்ணியிருக்கானுங்கடா. நியூஸ் மீடியாவே ட்ரோல் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆளுக்கு ஒரு பேர் இருக்கு தெரியுமா? ஸ்டாலினுக்கு ஒரு பேர் இருக்கு. அது உங்க எல்லாருக்கும் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இது எப்படி இப்ப சொன்னா கரெக்டா இருக்குமான்னு தெரியல. சரி வேணாம் விடுங்க. இன்னும் நான் சொல்றேன் அந்த பேரை. எனக்கு அவருக்கு ஒரு பிடிச்ச பேரு எனக்கு அவருக்கு ஒரு பிடிச்ச பேரு என்னன்னா ஜெயகடா. அந்த பேர் அழகா இருக்கும். ஜெயகடா நீங்க எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் எல்லாருக்கும். ஜெயகடான்னு ஒரு பேரு தமிழ்நாட்டுல. இந்த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாட்டுல இந்த பேர் ஒருத்தன் தான். உலகத்திலே இந்த பேர் ஒருத்தரால மட்டும்தான் வைக்க முடியும். ஜெயகடா. எருமக்கடா கேள்விப்பட்டிருக்கேன். ஜெயகடா வாட் இஸ் திஸ்? சரி ஓகே விடுங்க. சரி அது அப்படியே போட்டோம். நான் அதான் இது இன்னைக்கு இப்போ ஸ்பேஸ் போட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான் ஸ்பேஸை போட்டேன். சரி யாரும் மனசை தளர விட்டுறாதீங்க. ஸ்டே ஸ்ட்ராங். நம்ம தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம தான் அவர் கூட நிற்கணும். இவனுங்க ஒரு ஃப்ரேம் உருவாக்கிட்டு இருக்கானுங்க. ஓகேவா? தப்பான நரேட்டிவ் பயங்கரமா அகேன்ஸ்ட் ஆஃப் டிவிகே, அகேன்ஸ்ட் ஆஃப் தளபதி. இப்ப அவர் அங்க போனார்னா பயங்கரமான கேஷுவாலிட்டிஸ் நடக்கும். ஓகேவா? கூட்டத்துல இருக்கும் போதே ஒருத்தன் அவரை அடிக்க கல்ல தூக்கி போட்டிருக்கான், செருப்பு தூக்கி போட்டிருக்கான்றதெல்லாம் நீ பார்த்திருக்க. ஓகேவா? இதெல்லாம் நம்ம ஃபேன்ஸோ நம்ம தொண்டனோ பண்ணியிருக்க மாட்டான். அதெல்லாம் பக்கா பாலாஜி செட்டப் பண்ண ஆளுங்க.
ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ, நீ அங்க அவரு போனார்ன்னா, இன்னும் பெரிய கேஷுவாலிட்டீஸ் நடக்கும். இருக்கிற கூட்டம் இன்னும் ரஷ் ஆயிடும். ரொம்ப அந்த இடம் நல்லா இருக்காது. ஸோ, அதனால தான் அவரு இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்றது. கூடிய சீக்கிரத்தில அந்த மக்கள்லாம் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அவர் சந்திப்பாரு. ஓகேவா? ஆ அவருக்காக நம்ம எப்பயுமே நிப்போம். வி ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ட் ஸ்டே ஸ்ட்ராங், பி பாசிட்டிவ். காலம் பதில் சொல்லும். தேங்க் யூ கைஸ். எல்லாம் ரிலாக்ஸா இருங்க. ட்விட்டர் ரொம்ப டாக்ஸிக்கா தான் இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்கோ. டைம் லைன தள்ளி விட்டு, பாசிட்டிவா உனக்கு என்ன பாசிட்டிவா வருதோ அதெல்லாம் வச்சுக்கோ. நெகட்டிவா இருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டுரு. ஓகேவா? ஓகே கைஸ். பை பை. பை ஆல். கடைசியா சொல்றேன். தளபதி ம். கான்ஃபிடண்டா இருக்கு அவ்வளவுதான். அவ்வளோதான். சூப்பர் கைஸ். பை பை. பை ஆல்.